friends, welcome to Tamil Cryptech. Okay, இந்த வீடியோல வந்து ஏதோ ட்ரம்ப் ஏதோ பிட்காயினை பேன் பண்ண போறாங்க. அதை பத்தி பார்த்துட்டு அப்படி சைனாவோட அடுத்த பிட்காயின் மூவ் அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க பிட்காயின் பிரைஸ் வந்து $20,000 போகுங்கிற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் நான் வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் குரூப்டக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நிக்கோலஸ்னு ஒரு ட்ரிப் அனலிஸ்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா மேபி வந்து இன்னும் 2 மாசத்துல வந்து பிட்காயின் பிரைஸ் வந்து $20,000 கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே வந்து பிட்காயின் வந்து ஒரு புல்ரன் ஆகி வந்து ஒரு 13 மாசத்துல வந்து அடுத்த ரேலி வந்து ஃபார்ம் ஆகுமா. கிட்ட வந்து இப்போ வந்து 2017 அப்புறம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 வருஷமா வந்து பிட்காயின் வந்து பெரிய லெவலில் வந்து மூவ் ஆகவே இல்லை. ஸோ அதனால வந்து மேபி வந்து பிட்காயின் வந்து இன்னும் 2 மாதம் வந்து ஒரு $20,000 வந்து இந்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் வந்து அடுத்த 2 வருஷத்தில் வந்து பிட்காயின் ப்ரைஸ் வந்து $1,00,000 கூட போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா லாங் டேர்மாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரேலி ஃபார்ம் ஆச்சுல, அந்த ரேலி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு ரேலி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து நான் அப்படியே ஓகே ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து 2017 வந்து ஒரு பெரிய அளவில் புல்ரன் ஆச்சுல, இங்கே பாருங்கள் கிட்ட வந்து பிட்காயின் ப்ரைஸ் வந்து $19,000 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்ட 2 வருஷமாக வந்து ஒரு பெரிய ரேலி வந்து பிட்காயின் ப்ரைஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆல்விங்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆல்விங் அப்புறமும் வந்து பிட்காயின் ப்ரைஸ் ஏறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு புல்ரன்லேயும் வந்து பிட்காயின் வந்து ஒரு 10x 20x கொடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஒரு $10,000 வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து ஒரு 10x கொடுத்தாலே ஈஸியாக பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $1,00,000 ரீச் ஆயிரும். மேபி அப்படி $1,00,000 ரீச் ஆனால் கூட வந்து $50,000 ரீச் ஆகுதுங்கன்னா சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் முக்கியமாக சொல்கிறாங்கன்னா சத்தோஷி வந்து மிகப்பெரிய ஒரு ஜீனியஸுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பணம், ஸோ அது அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு வேல்யூ கிடையாதுங்க. அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படி சொன்னு வச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் +2 படிக்கும்போது ஒரு புரோட்டாவோட ரேட் வந்து வெறும் ₹5 தான். நான் வந்து ஒரு ₹20 கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 புரோட்டா திருப்தியாக சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புரோட்டா ரேட் வந்து ₹10. ஸோ ஏன் நான் புரோட்டா சொல்கிறேன்னா எனக்கு புரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் சொல்கிறேன். பட் வந்து நீங்கள் 10 வருஷம் முன்னாடி ஒரு பிட்காயினை நீங்கள் போய் வந்து நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் கொடுத்து ஒரு பீஸா வாங்கிட்டீங்கன்னா, ஆனால் இன்றைக்கி வந்து அதே ஒரு பிட்காயின் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு $8 லட்ச ஒரு கார் வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அதோட க்ரோத் இருக்குது. ஆனால் அந்த மணியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இதைத்தான் அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து எவ்வளோ மணியை அச்சடிக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், அந்த யூஎஸ் வந்து ஒரு $600 பில்லியன் அளவுக்கு வந்து மணி அச்சடிக்க போகிறாங்கன்னா, ஏற்கனவே $3.6 ட்ரில்லியன் அளவுக்கு மணி அச்சடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பட்டன் வாங்கி மணியை பாட்டு அடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மணியோட வேல்யூ வந்து ரொம்ப 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 கம்மியாயிடும். ஆனால் பிட்காயினை நீங்கள் பாருங்கள், வெறும் வந்து 2,10,00,000 காயின் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பில்லியன் கணக்கில் நீங்கள் வந்து அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் வந்து அது மிகப்பெரிய லெவலில் ட்ரில்லியன் லெவலுக்கு கூட போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குங்க மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன்னா அதோட வேல்யூ, அதோட சத்தோஷி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளோட மணியை பிரித்து நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பைசா கணக்குலையும் சரி அந்த மாதிரி யூஸ் பண்ணால் இந்நேரத்துக்கு இந்தியா வந்து பெரிய லெவலில் ஆயிருக்கும். இந்த ஒரு ₹500 நோட்டே ஒழிச்சிட்டு வெறும் ₹100 10 பைசாலும் நம்ம யூஸ் பண்ணால் ஈஸியாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ அதான் பிட்காயின் நடக்குது. பிட்காயினை பிரித்து யூஸ் பண்ணுறோம். 10 சத்தோஷி 100 சத்தோஷி யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி பிட்காயினோட வேல்யூ வந்து இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ பிட்காயின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் யாருமே போய் மணியில் போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லா ஐடியாவும் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மிகப்பெரிய பில்லியனர்ஸ் எல்லாருமே வந்து கோல்டுக்கு அப்புறம் வந்து பிட்காயினை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிட்காயினோட வேல்ஸோட அந்த பர்சன்டேஜ் கணக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஸோ இதுவே மிகப்பெரிய நியூஸு. ஸோ இந்த நியூஸ் வந்து ரேலிக்கு வந்து ஒரு படியாக இருக்க போது நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் பல்ல கடிச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அடுத்து வந்து ரெண்டாவது நியூஸ் வந்து ட்ரம்ப் ஏதோ பிட்காயினை பேன் பண்ணிட்டாராமே. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தது பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைனா நியூஸுங்க. சைனா வந்து ஒரு முக்கியமான பிளான் போட்டுறாங்க. என்ன பிளான் கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ்ட் ஏஷியா இருக்கிற அந்த சவுத் கொரியா, அதுக்கப்புறம் ஜப்பானு, அப்புறம் ஹாங்காங்கு, ஸோ இங்கே இருக்கிற அந்த டாலர்லாம் சேர்த்து இவங்களோட டாலர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி, அந்த லிப்ரா மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயின்ஸ் மாதிரி உருவாக்கி அவங்க வந்து அவங்களுக்குள்ள ட்ரேடிங் நடக்குதுல்ல, ஸோ அந்த ட்ரேடிங் எல்லாமே வந்து அந்த கிரிப்டோ கரன்சியை மட்டும் யூஸ் பண்ண போகிறதா சைனாலேருந்து ஒரு அன்அஃபிஷியலாக இல்லை அஃபிஷியலான்னு தெரில, பட் வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதை வந்து ப்ரைவேட் செக்டர் தான் கொண்டு வர போகிறாங்களாம். அது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஈக்குவலான ஷேர் கொடுத்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இது கொண்டு வந்தால் ஏன் நன்மைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு US டாலரோட அந்த ஒரு மதிப்பு வந்து கம்மியாகும்.
அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா இவன் ஒரு கிரிப்டோ கரன்சி கொண்டு வரான். ஸோ போட்டி போட்டு கிரிப்டோ கரன்சி கொண்டு வரும்போது வந்து இது யாருக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிரிப்டோ கரன்சி கொண்டு வரனால வந்து பிட்காயினோட ஒரு எக்ஸ்போஷர் அதிகமாகும். ஸோ இதனால் பிட்காயின் ப்ரைஸ் உடனே ஏறாது. அதனால் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. இன்வெஸ்டர் உள்ளே வந்தாங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். பட் இப்போதைக்கு சைனாவை மிகப்பெரிய லெவலில் வந்து நம்ம கூடயும் சரி அமெரிக்காவோடையும் மிகப்பெரிய லெவலில் ஒரு வாரில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. ஸோ நம்மளோட ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சைனா வந்து ஒரு தனித்துவமாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள பீட் பண்ணி நம்ம வரணும்னா இந்தியாவும் ஓனாக கிரிப்டோ கரன்சி உருவாக்கணும், அமெரிக்கா உருவாக்கணும், அப்புறம் ரஷ்யா எல்லாருமே உருவாக்கி கொண்டு வந்தால் தான் வந்து இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அடுத்து இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு செயல்படுவாங்கன்னு தெரியல. எனக்கு கண்டிப்பாக செயல்பட்டு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன நியூஸ்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து பிட்காயினை பேன் பண்ண போகிறதா இங்கே வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்பெகுலேட் ஆகிருக்கு. அது என்ன நியூஸ் கேட்டால், ட்ரம்ப் கூட வேலை பார்த்தோன்னா இந்த மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வந்து வேலை பார்த்தவர். ஸோ இவர் வந்து ஜான் போல்டங்கிற ஒரு பேர். ஸோ அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட சுயசரிதையை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் வந்து ட்ரம்ப்புக்கும் அவர் நடந்த கான்வர்சேஷனை பற்றி புக் எழுதியிருக்காரு. அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப் வந்து பிட்காயினை பற்றி பேசியிருக்காரு. அது என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி கோ ஆஃப்டர் பிட்காயின். ஸோ அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வேர்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து 2018 வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அந்த ட்ரேட் வார் போயிட்டு இருந்துச்சுல. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சைனா அங்கே இருக்க இந்த நார்த் கொரியா எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சிலாம் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கிறாங்க, என்னோட கரன்சி வந்து ட்ரேடிங் பண்ணிக்க மாட்டாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ அவரே ஒரு சின்ன பாப்பா மாதிரி தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் ஆயிருக்கு. ஸோ அந்த எண்ணத்தினால தான் வந்து எல்லோரும் வந்து பிட்காயின் நோக்கி போங்க, அதை எப்படி பேன் பண்ணுங்கிறத பாருங்கிற மாதிரி அப்பயே அந்த 2018 சொல்லியிருக்காரு. ஸோ 2018 அது போட்டுகிட்டே வந்திருக்காருல. அது வந்து ஜூலை 2019 வந்து அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன ட்வீட்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து பிட்காயினுக்கு பெரிய ஃபேன் கிடையாது, பிட்காயின்ங்கிறது கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரக் டீலிங்க்கு சமமாகிற மாதிரி அவர் வந்து போஸ்ட் பண்ணார். ஸோ அதை போஸ்ட் பண்ணி கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன், நான் இங்கே கொடுக்குறேன் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுல. ஸோ இப்போ வந்து அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1933 வந்து இந்த ரோஸ்வெல்ட்டுங்கிற ஒரு பிரசிடென்ட் வந்து கோல்டே பேன் பண்ணார். ஸோ என்னடா கோல்டை பேன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருங்க இந்த மாதிரி யூஎஸில் வந்து 1933 வந்து ஒரு எக்கனாமிக் கிரீஸ் உண்டாச்சு. ஸோ அந்த கிரீஸ்னால வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸில் இருக்க கோல்டு எல்லாத்துமே வந்து நாங்கள் எடுத்துப்போங்கிற மாதிரி ஒரு சட்டம் போட்டாங்க. ஸோ அது எதுக்கு கேட்டால், அந்த $100 மேலே கோல்டு வச்சிருந்தாலே அதை நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டாங்க. அதுக்கு மேலே கோல்டு வச்சுருந்தால் சட்டப்படி குற்றங்கிற மாதிரி ஒரு லா மேக் பண்ணாங்க. ஸோ அந்த லாவுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அந்த லாவை தூக்குனாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பிட்காயினையும் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இவரோட ட்ரம்ப்போட மைண்ட் செட் இருக்குங்கிற மாதிரி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க, அவர் வந்து அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு ட்விட்டர்லேயே வந்து பெரிய வேர்ல்டு வாரே உண்டாகிடுவார். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் அவர். ஸோ ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி இறங்கிட்டாருன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு மென்டாலிட்டி மைண்ட் செட்லேயே இருப்பார். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் ஃபோர்ப்ஸ்லாம் அந்த மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரைட், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ட்ரம்ப் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் நினச்சா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்து சுருக்கிட முடியுமா, அந்த மாதிரி பேன் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த டீட்டெயிலாக பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து லைக் பண்ணால் உனக்கு பணம் வரும்ல, நான் ஏன் லைக் பண்ணு கேட்குறாரு. லைக் பண்ணாலாம் பணம் வராது ப்ரோ. லைக் பண்ணால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விறுவிறுத்து வீடியோ போடுறேன். நீங்கள் லைக் போட்டு எங்கெல்லாம் காசு வந்துச்சுன்னா நான் ஒரு ஏசி மாட்டி கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன். ரைட், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. பிடிக்கும் நீங்கள் வந்து கீழே வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு சண்டே பை, அடுத்த பார்ப்போம்.